சரீரத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, வியாதியை குறிச்சு, ஏமாற்றத்தை குறிச்சு, ஆண்டவரே விழுகையை குறிச்சு எந்தெந்த நெகட்டிவா அப்படி வருதோ அந்த சிந்தனைகள் அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்தி ஒரு தெளிவு இடத்துல என்ன பேசணும்ன்றத நான் உனக்கு சொல்லி தருவேன். ஏன்னா நாவை உண்டாக்கினவர் அவர் அல்லவா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு உங்க சமூகத்துல வைக்கிறேன். இன்னைக்கு பலிபீடத்துல வைக்க போறோம். எதை பலிபீடத்துல வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் சிந்தனையை முதல்ல என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. ஸ்டாப், ஸ்டாப், அவ்வளவுதான். இது இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ண போறாங்கன்றத நிறுத்திருங்க. அந்த யோசிக்கிறத நிறுத்திருங்க. எனக்கு விரோதமா அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அதை யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சீடர்களை பார்த்து கூட சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ போ, உனக்கு என்ன பேசணும்னு உன் வாயோட இருந்து நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்படின்னா கோர்ட்டு, வக்கீல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட நம்ம பிளான் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம், திட்டம் போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல, யோசிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ என் பிள்ளையானால், நீ என் கூட இருப்பாயானால், நீ அந்த இடத்துல என்ன பேசணும்ன்றத நான் உனக்கு சொல்லி தருவேன். ஏன்னா நாவை உண்டாக்கினவர் அவர் அல்லவா, வார்த்தைகளை கொடுக்கிறவர் அவர் அல்லவா. பேச வேண்டிய ஞானத்தை கர்த்தரே அந்த இடத்துல தருவாரு. நம்ம ஒன்னும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா ஒரு சில இடத்துல பேசுறாரு. ஸ்டாப். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் தேங்கிங். அப்படின்னா நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம திங்க் பண்றத முதல்ல நிப்பாட்டிட்டு எதை ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றத ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி யோசனை வரும்போது, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டாப் திங்கிங் சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாப் திங்கிங். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நல்லா சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங். ஆமென். அதே போல சின்ன குழந்தைகளை கூட அப்படி வளர்த்து விடாதீங்க. சின்ன குழந்தைகளை கூட அப்படி வளர்த்து விடாதீங்க. சிலர் பாருங்க, சின்ன பிள்ளைகளிடத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அது பாருங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும், ஏதோ பெரிய நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு நீ எதுக்குடா இந்த வயசுல இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு பிள்ளை சமீபத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணும்போது, அப்பா எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக ஜெபம் பண்ணா, எங்க அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு. சரி, பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறது போல தெரியுதுன்னா அதுக்கு தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசைப்படுறதுக்காவது அவங்க அப்பா குடிப்பழக்கத்தை விட்டு மாறிடட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, அப்பா இன்னொரு ஜெப குறிப்புக்காக என்ன அப்படின்னு கேட்டா, எங்க அப்பாவுக்கு குடலை அழுகக்கூடாது. அது ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து இது, எங்க அப்பா சின்ன வயசுல செத்துறக்கூடாது. என்ன இதெல்லாம் இந்த வயசுல நீ பேசிட்டு இருக்கிற, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு என்னமோ அப்படி யோசனை வருது. இது யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற அம்மாங்க, வீட்டுல இருக்கிற பாட்டிங்க எல்லாம் பிள்ளைகளை ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே அது இந்த வயசுல இதெல்லாம் யோசிக்க தேவையா? யோசிக்கலாமா? அந்த அளவுக்கு யோசனையை பிள்ளைகளுக்குள்ள நம்ம வளர்த்து விடவே கூடாது. யாரும் அப்படிதான். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க ரொம்ப யோசிக்காம இருப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைகளும் அப்படியே வளருவார்கள். ஆனா நீங்க ரொம்ப அப்படி யோசிப்பீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அப்படி யோசிக்கிற மாதிரியே வளருவார்கள். ஆனா இதை மாற்று உபதேசமா நீங்க எடுக்காதீங்க. அப்படின்னா வாழ்க்கையில எதிர்காலத்தை குறிச்சு இல்லைன்னா விஷனை குறிச்சு தியானிக்கவே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம்னு சொல்ல, அது வேற. அது உங்க மண்டை சூடாகாது. புரியுதுல்ல? சில யோசனையை யோசிச்சீங்கன்னா மண்டையும் சூடாகும், உடம்பும் சூடாகும், ஆள் மொத்தத்துல கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா சில யோசனை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை இன்னும் ஆக்டிவ் பண்ணும். யோசனையிலே 2 விதமான யோசனை இருக்குது. ஒரு யோசனை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களை ஸ்பீட் பண்ணும், உங்களை வேகப்படுத்தும், உங்களை விஷனுக்கு நேராக கொண்டு போகும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களை ஜோம் பண்ண வைக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை வசனத்தை எடுத்து அறிக்கை செய்ய தோணும். இது ஒரு யோசனை இருக்குது. இது ஒரு நல்ல யோசனை. ஆனா இன்னொரு யோசனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை நாளுக்கு நாள் டவுன் பண்ணிட்டே இருக்கும். நான் எந்த யோசனையை நீங்க யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திங்க் பண்றத மொத்தத்திலேயே எதுக்கு எடுத்தாலும் யோசிக்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாப் பண்ண போறோம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
நான் பலிபீடத்திலிருந்து அதை டிக்ளேர் பண்றேன், நான் அறிக்கை செய்யறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது இல்லைன்னா அட்டன் பண்ணும்போது நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால இந்த கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா நீங்க சொன்ன இந்த முதல் வார்த்தை, இந்த முதல் காரியத்தை இப்ப எங்க பிள்ளைங்க யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே தொடர்ச்சியாய், ஆண்டவரே தொடர்ச்சியாய் கட்டுப்படுத்த நினைச்சா கூட முடியாம சிந்தனை வந்து கொண்டிருக்கிற அத்தனை சிந்தனைகளையும் இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்ப சிறைபிடித்து நான் ஜெபிக்கிறேன், சிறைபிடித்து இப்ப ஜெபிக்கிறேன். அந்த ஆவியானுடைய வல்லமை உங்க பிள்ளைங்க மேல இப்போ ஊற்றப்படுவதாக. கண்ட்ரோல் பண்ண முடியாம வருகிற சிந்தனைய இப்போ உங்க நாமத்தினால சிறைப்படுத்துகிறேன். ஆண்டவரே நினைக்க முடியாம திடீர்னு வருகிற அந்த சிந்தனைய இப்ப இயேசுவின் நாமத்துல நான் சிறைப்படுத்துகிறேன். சரீரத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, வியாதியை குறிச்சு, ஏமாற்றத்தை குறிச்சு, ஆண்டவரே விழுகையை குறிச்சு எந்தெந்த நெகட்டிவா அப்படி வருதோ அந்த சிந்தனைகள் அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்தி ஒரு தெளிவு, ஒரு மன தெளிவு, மன உற்சாகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா வந்து சேரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. So number 1, முதலாவது நீங்க மறந்துடவே கூடாது, நம்முடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் யோசிக்கிறத ஃபர்ஸ்ட். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். Thank you Jesus. வாசிக்கலாமா? நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17, 1 தீமோத்தேயு 17 வாசிக்கலாம். ஆமென். இவ்வுலகத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் இருமாப்பான சிந்தை உள்ளவராயிராமலும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை. ரோமர் 8வது அதிகாரத்தில், ரோமர் 8வது அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ரோமர் 11:34. அறிந்தவர் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அடுத்து ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 2ஆம் அதிகாரம் அதே மாதிரி 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லி, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள என்னுடைய சிந்தையில ஒரு தெளிவை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டு, நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். என் உடம்புல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பாஸ்டர், என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, என் யோசனை தான் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை,
என்னுடைய திங்கிங் தான் பாச எனக்கு பிரச்சனை, வேற ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதுல இருந்து வெளியே எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் மட்டும்தான். சொல்லுங்க, அப்பா எங்களை விடுதலை ஆக்குற ஒரே தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எஸ், அந்த மகிமை ஆண்டவர் ஊற்றட்டும். அந்த மகிமை ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த மகிமை இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்க வலதுகரம் இப்ப பிள்ளைங்க தலை மேல வைக்கப்படட்டும். உங்க வலதுகரம் இப்ப உங்க பிள்ளை தலை மேல வைக்கப்படட்டும். உங்க வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளை தலையின் மேல வைக்கப்படட்டும். உங்களுடைய வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளுடைய தலையின் மேல வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, 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 எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லாரும் ஒரு விஷயம் கூட சொல்லலாம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன சிந்தை? வேதம் சொல்லுது, அவர் யோசிக்கும் போது மேலானவைகளை குறித்து, மேலானவைகளை குறித்து அப்படின்னா பிதாவுக்கு அடுத்தவைகளை குறித்து. அவருடைய கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன அப்படின்னா ஒரே தரிசனம் மட்டும்தான். அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய தலைமையான கடமையா இருந்துச்சு. அப்படின்னா நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை மேலானவைகளை நோக்கியே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமாய், வருகைக்கு ஏற்ற பிரகாரமாய், எதிர்காலத்திற்கு ஏற்ற பிரகாரமாய், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் அல்ல. நான் யார் அப்படின்னா, நான் நித்தியத்துக்குரிய ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ நம்முடைய சிந்தை முழுக்க முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க 100% உலக பிரகாரமானவைகள் மட்டும்தான் இருக்கு. நீங்க ரொம்ப யோசிச்சது எதுக்கு யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமானதான். நமக்கு இங்க ஒரு நல்ல வேலை இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல படிப்பு இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல வீடு இல்லை, நமக்கு இங்க சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு இல்லை, நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி யாருமே இல்லை, நம்ம இந்த உலகத்துல அழகா இல்லை. அப்போ சுற்றி சுற்றி நிறைய பேருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க 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 உலகத்திற்கு ஏற்பவைகளாகவே இருக்கு. காலையில எழும்பினதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்முடைய யோசனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே இந்த வேர்ல்ட்லி
எல்லாமே உலகம், எல்லாமே உலகம். நம்ம ஜெபம் பண்ண வருது, அதுக்காக தான் ஜெபம் பண்ண வரும். சத்தியத்தை கேட்கறோம், அதுக்காக தான் சத்தியத்தை கேட்கிறோம். ஃபாஸ்டிங் பிரேயர் வருதுக்கு அதுக்காக ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும். ஆனா இல்லவே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் சிந்தனை எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. நான் யாருக்குரியவன் அப்படின்னு சொன்னா, நான் பரலோகத்திற்குரியவன். இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காத நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பணம் கிடைக்கலன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா இப்ப இந்த உலகத்திலே இருக்கிற கவலைகள் நமக்குள்ள பெருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு எந்த சிந்தை இல்லை அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை. ஐயோ, நான் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பேன். எனக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை தான். இந்த பூமியின் கூடாரம் அழிஞ்சு போகும். நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன், அவ்வளவுதான். ஒரு நாள் 10 வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் நான் வயசாயிருவேன், அப்புறம் டவுன் ஆகத்தான் செய்வேன். ஆனா நான் கர்த்தரை சந்திப்பேன், அங்க நான் பார்ப்பேன். இங்க கண்ணை மூடுனா அங்க நான் கண்ணை திறப்பேன். கர்த்தர் எனக்காக கிரீடங்களை வச்சிருக்கிறாரு. நான் பரலோகத்துல நித்தியமா வாழுவேன். எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பரலோக சிந்தனையினால நம்முடைய சிந்தனையை இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிரப்புகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, என்னுடைய மைண்டு ஒரு நாளில் ஒரு 10 டைமாவது எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்கு உரியவன். நான் பரலோகத்திற்குரியவன். எனக்காக நித்திய வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நான் கண்ணை மூடுவேன், சொர்க்கத்திலே தேவனிடத்தில் என்னுடைய கண்ணை நான் திறப்பேன். இந்த பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் அழிந்து போகும். பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொந்தமாய் மாறும். நான் கண்டிப்பா அதை விட்டுட்டு தான் நான் போவேன், அதை விட்டுட்டு தான் போக முடியும். ஆனா ஒண்ணு, நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்காய் ஒரு பரலோகம், எனக்காய் ஒரு பரலோகம். ஆண்டவருடைய பிள்ளைகளே பாருங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் 20 வயசு வரைக்கும் ரொம்ப நிறைய பரிசுத்தவான்களோட, அப்படின்னா ரொம்ப ஏஜ்டான பரிசுத்தவான்களும் என்னுடைய கண்களும் முன்னாய் பார்த்திருக்கிறேன். அவங்களோட நடந்திருக்கிறேன், அவங்களோட பழகி இருக்கிறேன், அவங்களோட பேசி இருக்கிறேன். அவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுடைய எண்ணத்துல அவங்க எப்ப யோசிச்சாலும் எதைத்தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து தாங்க யோசிப்பாங்க. அவங்க கவலை இல்லாம வாழ்ந்தாங்க. அவங்க நோயில கூட அவங்க வெற்றியாய் வாழ்ந்தாங்க. அவ்வளவு முடியாம படுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணும்னா, ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும். அவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு இருக்கும். அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனா கையை அவங்களால தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, அவ்வளவு பலவீனமா படுத்திருப்பாங்க. ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன். அவ்வளவு வியாதி வலியினுடைய கொடுமையில கூட அழாம சந்தோஷத்தோட ஏசப்பாவை நான் பார்க்கிறேன், தூதர்களை நான் பார்க்கிறேன், நான் என் ஆண்டவரை விட்டு போறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்கள என்னுடைய கண்களால பார்த்திருக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியாய் எப்படி இவங்க இருக்கிறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்ம சுருண்டிருப்போம். அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்மளால விசுவாசமா பேசக்கூட முடியாது. அந்த வியாதி நமக்கு வந்திருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை தூசிச்சு வேணான்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமா வாழ்ந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சிந்த முழுக்க எதை குறிச்சு யோசிக்குது அப்படின்னா, பரலோகம், இந்த பூமி அல்ல, நித்தியத்தை குறித்து. இப்போ இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தருக்கு நித்தியத்தை குறிச்சு யோசனையே உங்களுக்கு வரலையா? நித்தியத்தை குறிச்சு யோசனையே உங்களுக்கு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னென்னமோ யோசிக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், என்னென்னமோ நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல ஒரு 5 டைம் ஆகுது எனக்காக ஆண்டவர் ஒரு பரலோகத்துல ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, பூமிக்குரியவன் அல்லன்னு அந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க நினைச்சு பாருங்களேன், யோசிச்சிருக்கிறீங்களா?
நம்ம நிறைய பேருக்கு அது எண்ணத்திலே வந்ததில்லை. ஆனா இந்த முழு பைபிளுடைய ஆதாரம், இந்த முழு பைபிளுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாருக்குரியவர்கள் அல்ல. நீங்க வேலை செய்யலாம், நீங்க சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அதெல்லாம் அடுத்தது. ஆனா மனசுல ஒரு நிறைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கண்ணை மூடுனா அடுத்த நிமிஷம் என் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய கண்களை நான் திறப்பேன். அந்த யோசனை எனக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புகிறேன், என்னை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. இன்றைக்கு படுக்கை அறைக்கு நான் போகும்போது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில கண்ணை இந்த பூமியில திறந்தா கர்த்தருக்காக வாழுவேன். இந்த பூமியில கண்ணை மூடி பரலோகத்துல கண்ணை திறந்தா அவரோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பேன். உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, என்ன நிரப்புங்க, என் சிந்தைய நிரப்புங்க. இது வேணும் சிஸ்டர், இது வேணும் பிரதர். ஆண்டவரே, பரலோக சிந்தனையினால் என்னை நீ நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரலோக சிந்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து, இயேசுவே என்னை பரலோக சிந்தையினால் நிரப்பும். என்னென்னமோ யோசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு பரலோகத்தை குறித்து யோசிக்க முடியல. ஆனா இன்னைக்கு என்னுடைய சிந்தையில இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் இல்ல, நீ இந்த பூமிக்குரியவள் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் அப்படின்ற ஒரு சிந்தை இப்பொழுது எனக்குள்ளே உண்டாவதாக என்று கேளுங்கள். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya. நிரப்பட்டும், நிறைய பேரை கர்த்தர் நிரப்பட்டும். இந்த பூமியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை கர்த்தர் மாற்றட்டும். இப்போ கேளுங்க, கேட்க நிறைய பேருடைய சிந்தனையை கர்த்தர் அப்படி திருப்புறாரு. எனக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வேணும்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் உண்டாகும். ஸ்தோத்திரம். நேச பாட்டு நான் பாடுவேன், ஏசப்பா கூட. என் கண்ணீர் நேரத்தில் எனக்கு துணையாய் வருகிற நல்ல கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. என் கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். என் கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். உயிரே பாட்டு பாட போறேன் ஏசையா கூட, பாச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. எல்லாரும் சொல்லுவோம், நேச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட, பாச பாட்டு பாட போறேன் ஏசையா. இப்ப கையை உயர்த்தி, இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே
என் ஆருயிரே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ நலமானதை யோசிக்க வேண்டாம், யோசனைகளை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய சிந்தை சீராகணும்னா ஒரு நாள்ல குறைஞ்சது ஒரு 50 டைம் ஆகுது எதை குறித்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஒரு நாள் நாம் கண்ணை மூடுவோம், ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு இருக்காது, ஒரு நாள் நம்ம இறங்குவோம். எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நம்ம திரும்பி அகைன் கீழே இறங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆனால் பரலோக சிந்தை நமக்கு இருக்குமானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாகவே மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நமக்கு என்ன வேணுமாமா? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், இணங்குங்கள். நம்முடைய சிந்தையில என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெருமையா கவனிங்க. எப்பொழுது யோசிச்சாலும் நம்முடைய யோசனையில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பெருமைக்குரியவைகளாய் இருக்கவே கூடாது, பெருமைக்குரியவளாய் இருக்கக்கூடாது. என் பேர் முன்னாடி வரணும், நான் முன்னாடி வரணும், எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அந்த எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நீங்க நிக்க முடியாது. உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைக்குள்ள என்னை குறித்து ஒரு தாழ்மையை கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு தருவாராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்னை விட என்னுடைய கணவன் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் எனக்கு வேண்டும். என்னை விட என்னுடைய மனைவி உயர்ந்தவள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு சிந்தை எனக்குள்ள வேணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை விட குறைஞ்சவங்க இல்லை, அவங்க என்னை விட ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் அவங்கள மேன்மையா வச்சிருக்கிறார்ன்ற ஒரு சிந்தை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்குமானால் இந்த உலகத்துல கவலை இல்லாமல் நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற யாரையுமே நான் ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிடலாம், ஆனா எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் என்னால என்ன பண்ணிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனுஷன் என்னை விட ஜெயிக்கிறவனாய் தான் இருப்பான், ஜெயிக்கிறவனாய் தான் இருப்பான். அதனால என் மனசுக்குள்ள ஒரு சிந்தை வரணும். என்ன சிந்தை அப்படின்னா, எல்லார பார்க்கும் போதும் இவர்கள் என்னை விட மேலானவர்கள், இவர்கள் என்னை விட, நான் அவங்கள மதிக்கணும், நான் அவங்கள கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். உங்க சிந்தனையில வந்து இன்னொருத்தரை குறிச்சு அவங்க தாழ்ந்தவங்க, நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம், சாட்சி சொல்லும் போது கூட உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா இருக்கணும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா தான் இருக்கணும். உங்களுடைய நடக்க தாழ்மையானதா தான் இருக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, ஒரு நாளும் மேட்டிமையான சிந்தனை உங்களுக்குள்ள வரவே கூடாது. மேட்டிமையான சிந்தை வருமானால் வேதம் சொல்லுகிறது,
அந்த தூதருடைய லிஸ்டில் இருந்து தள்ளப்பட்டான். பெருமைன்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வந்து வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராமா? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.